உலகெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மை காட், என்ன பாருங்க. அப்படிலாம் கிடையாது. உங்ககிட்ட கதை சொல்ல வந்தாரு, நீங்க என்ன பண்ணீங்க? அண்ணன் நம்பர்லாம் எடுக்க மாட்டேன். ஒரு அண்ணன் நம்பர் வந்துச்சு, எடுத்தேன். நான் தம்பி நான் சசி பேசுகிறேன்ப்பா அப்படின்னாரு. யாருப்பா அப்படின்னு கேட்டேன். பார்த்தா வீட்டில் இருந்தோம். அவர் வீட்டில் கதை சொன்னார். முடிச்சதுக்கப்புறம் இட்லி சாப்பிட்டோம். ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அப்படி போனேன். உள்ளே போனால் டிவியில் என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை பார்த்துருந்தாங்க. ஒரு 5 குழுவினர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ, ஏதாச்சும் நம்ம ப்ரொமோஷன் பண்ணி ஸ்கேம் பண்ணிட்டோமா? படத்துல கவிரனோட கிஸ் இருந்துச்சோ இல்லையோ, உனக்கு இருந்துச்சு கிஸ்ஸின்னு இருக்கோன்னா இங்க இருக்கும் அப்படின்னு கிடைக்கிறேன். நான் முதல்ல வந்து பார்த்துருக்கேன். அவரெல்லாம் நீங்கள் டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் கிடையாது. டைரெக்டாக ஆக்ஷன் தான். உங்கள் ஹார்ட் பீட் சீரிஸ் வந்து உங்களுக்காக பார்த்தாராம் அவர். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அந்த டீமில் வந்துட்டு டைரக்ஷன் டீமில் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஆஃபீஸில் வந்து மீட் பண்ணேன். சாரோட டீம்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்கன்னு என்னது மறுபடியும் என்ன சார் அப்படின்னு அப்படி தான் நான் வந்தேன். சசி சார்லாம் நம்ம லைக் செட்டில் பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கேரிங்காக ஏதோ நாங்கள் ப்ரீகேஜி படிக்கிற மாதிரி தான் அது. அவ்வளோ எல்லாருக்கிட்ட வந்து இது ஒன்று பண்ணுங்க, டென்ஷன் ஆகி அந்த மாதிரி. நாங்கள் அந்த மாதிரி பட்ட ஆட்கள் அப்படி சொன்னாலே கேட்போம். சாதாரண மனுஷன் மாதிரி வயசில் கேட்க மாட்டான். ஏன்னா உட்கார்றா, இது பண்ணுறா, இங்கே நாக்கு தூக்கு, அங்கே வாயை காட்டு அப்படின்ற மாதிரி. சின்ன ஒரு கேம் செக்மெண்ட் தான். ஒரு வார்த்தை பாதி சாரி 2 வார்த்தை அதுவே புரிஞ்சிச்சு. நீங்க வாய் திறக்காமலே புரிஞ்சிச்சு. வணக்கம். 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 4 பேர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நாங்க 4 பேர், எங்களுக்கு பயம் கிடையாது. ஓகே, வச்சுக்கலாம், அப்படி கூட வச்சுக்கலாம். நூறுசாமி, உங்ககிட்ட கதை சொல்ல வந்தாரு, நீங்க என்ன பண்ணீங்க? தூங்கிட்டேன், பார்க்கல. யார் நானா? அப்படியே சசி சார் உங்களுக்கு கதை சொல்ல வந்தாங்க, நீங்க என்ன பண்ணீங்க கதை கேட்டதுக்கு அப்புறம்? ஜி அது கதையை கேட்டதுக்கு அப்புறம் இது ஏதோ அந்த கேள்விக்கு பின்னாடி ஏதோ ஒரு புரியுது இருக்கு. போன இன்டர்வியூல சசி சார் சொன்னார்ல, கேட்டதுக்கு அப்புறம் என்ன ராஜசேகர் உங்க ஃபோன் பண்ணும்போது காதுல ஏதோ சொன்னாரே, அது என்னன்னு கேக்குறேன். நானும் ஒரு கதையை சொல்லணும் வழக்கமா. முன்னாடி ஒருத்தர் கேட்கும்போது வீட்டில் இருந்தோம். அவர் வீட்டில் கதை சொன்னார். முடிச்சதுக்கப்புறம் இட்லி சாப்பிட்டோம். அதுதான் சொல்லுங்க, சூடா ஒரு டீ ஒன்று சாப்பிட்டீங்க. இல்லைங்க சார், அவர் நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்க மாமாட்ட போய் சொல்லலையா? ஷேர் பண்ணிட்டீங்களா? சொன்னேன். சொல்லிட்டு நீங்க என்ன சொன்னீங்க? சொல்ல படம் இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். கதை ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக எப்படி ஆரம்பிச்சேன்னா, நான் தூங்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் தூங்கிட்டு அண்ணன் நம்பர்லாம் எடுக்க மாட்டேன். ஒரு அண்ணன் நம்பர் வந்துச்சு, எடுத்தேன். நான் தம்பி நான் சசி பேசுகிறேன்ப்பா அப்படின்னாரு. யாருப்பா அப்படின்னு கேட்டேன். பார்த்தா சசி சார். ஐயோ, தூங்குறதுல யாருப்பா நம்ம கேட்டிருக்கோமே. ஓகே சார் சொல்லுங்கள் சார். சாரி சார், நம்பர் சேவ் பண்ணல சார் அப்படின்னு. பரவாயில்ல ஜெய், இது மாதிரி உங்களை பார்க்கணும், எப்போ பார்க்கலான்னு. எப்போ நீங்கள் சொல்லிட்டீங்களா சார்? உடனே கூட வரேன். உடனே வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு உடனே வர சொல்லிட்டாரு. நான் உடனே குளிச்சு ரெடியாகி அப்படியே ஒரு அரை மணி நேரத்துலேயே போயிருப்பேன் அவர் ஆஃபீஸ்க்கு. போகும்போது நான் கூப்பிட்றேன் எல்லாரையும், எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் கூப்பிட்றேன். எதுக்குன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது கூப்பிட்டாருன்னு. பிரச்சனை எனக்கு எதுவுமே தெரியாது. போய் உட்காரும்போது ஆடிஷன்னு தெரியுது. ஆடிஷன் போது நடிக்க சொன்னார் ஒரு சீனு. நான் நடிச்சுட்டு போயிட்டு அங்கே தெரியுது ஆடிஷன். ஆனால் என்ன படம் ஏது எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரியாது. ஓகே, தெரியாதுன்ற பட்சத்தில் போனேன். அப்புறம் சார்ட்ட சொன்ன அந்த மாதிரி ஆடிஷன் கூப்பிட்டு, சரிடா ஓகே சார் சொல்லிட்டோம் எதுவாக இருந்தாலும். என்னதுன்னு கேட்டு தெரில, எனக்கும் தெரில அப்படின்னாரு. அடுத்த நாள் கூப்பிட்டு, அஜய் படத்தோட லீடு நீங்கள் தான் அப்படின்னாரு. எனக்கு எதுவுமே புரியல, மைண்டே ஓட்டல. என்னடா நேற்று கூப்பிட்டு வந்து நடிக்க சொன்னார், அண்ணன் நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு, கேட்டால் நான் தான் லீடுன்றாங்க. சந்தோஷமாகவும் இருந்துச்சு, அதே சமயத்தில் குழப்பமாக இருந்துச்சு. சரி அஜய், நான் நைட் வந்து வீட்டில் கதை சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்படின்னா சார் நான் ஆஃபீஸில் வந்து பிக்கப் பண்ணிட்டு நானும் சார் பேசிக்கிட்டே போனோம். ஏன்னா அது சின்ன வயசுலேருந்து சார் பழக்கம் எனக்கு. பழக்கம் தான், டேரக்ட் பழக்கம் கிடையாது. பட் அடிக்கடி வீட்டுக்கு வருவார், சாரோட ஆஃபீஸ்க்கு வருவார். என் அப்பாவும் அவரும் பேட்மிண்டன் ஆடுவாங்க. ஓகே ஓகே, அவங்க போடுற காக்கெல்லாம் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு வேலை பண்ணுவேன்.
சாப்பாடுலேருந்து பழக்கம். வாட்டி நான் வேறு வேலை சம்மந்தமாக உட்காந்து நானும் சாரும் பேசணும் அன்றைக்கி. அப்படிங்கும்போது வீட்டுக்கு முன்னாடி என் குடும்பத்துக்கிட்ட ஃபுல்லாக கதை சொன்னார். சாப்பிட்டு முடிச்சு எல்லோரும் கேட்டு நல்லாயிருக்கு, இந்த மாதிரி எங்கள் பையனுக்கு இந்த மாதிரி படத்தில் வாய்ப்பு கொடுத்து நன்றி சார்னாங்க. என்ன ஜெய் பண்ணுறீங்களா அப்படின்னா, என்ன சார் இது நீங்கள் சொல்லி நான் பண்ணலாம், அது முட்டாத்தனமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன் உடனே. ஆனால் நீங்கள் சொல்கிற அதுக்கப்புறம் தான் எனக்கு என்னன்றது ஞாபகம் உண்டு. நீங்கள் போய் விஜயாண்டி கதையை சொன்னீங்க. ஆமாம். சொல்லிட்டு நீங்கள் இந்த கதையை கேளுங்கன்னு நீங்கள் அவரை சொன்னீங்களா? ஆமாம். நீங்கள் இந்த படத்தில் ரோல் பண்ணுங்கன்னு சொன்னீங்களா? ஆமாம். இதுதான் சொன்னீங்களா? அவர் எல்லாத்தையும் சொன்னாரு. இல்ல நான் அவர் என்ன சொல்லிருப்பான்னு தெரியல. டக்குன்னு என்ன சொன்னாரு, சார் எப்படி சார் விஜயாண்டி இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்தீங்க? அதுக்கு அஜய் தான் காரணம். அஜய் கிட்ட நான் கதை சொன்னா அவருக்கு அங்க போய் சொல்லிட்டாரு. ஆமா சார் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க கதையை போய் சொல்லாதீங்கன்னாரு என்கிட்ட. நான் எனக்கு ஒரு விஷயத்த சொல்லாதீங்கன்னு சொன்னாதான் எனக்கு சொல்லுவோன்னு தோணும். நானும் அவங்க போய் விட்டு போடுறேன். இது மாதிரி இது கதை கிடையாது, ஆனால் இந்த மாதிரி ஒரு கதை அது இதுன்றேன். அவரும் ஒரு கட்டத்தில் அவர் கேட்டார், நான் பண்ணால் கரெக்டாக இருக்குமான்னு. கண்டிப்பாக ஒரு வாட்டி கேட்டுருங்க அப்படின்ட்டு சுற்றி வலிச்சு நானே அவர் இடத்துக்கு கூட்டு வந்து அதுக்கப்புறம் அவர் கேட்டார். கேட்ட உடனே ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வேறு ஒருத்தங்க சார் வேறு ஒருத்தங்க பண்ணுற மைண்ட் வச்சுருந்தாங்க ரோல் பண்ணுறதுக்கு. பட் அதுக்கப்புறம் ஐ திங்க் நிறைய விஷயங்கள் மாறி அதுக்கப்புறம் சார் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்ததும் பெரிய ஒரு ஐ திங்க் மார்கனுக்கு அப்புறம் திரும்ப நானும் சாரும் திரும்ப பழகிறதுக்கான வேலை செய்யறதுக்கான ஓகே. காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கா சார் கூட? இருக்கு சாரோட இருக்கு. ஓகே. ஸோ காவ்யா, வித் லவ் இன்டர்வியூவில் நான் உங்ககிட்ட ரொம்ப கம்மியாக கேள்வி கேட்டேன்னு சொல்லி கீழே எனக்கு கமெண்ட்ஸில் அடிச்சாருங்க. அப்படியா? எப்படி நீ ரொம்ப கம்மியாக கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் மலர்கள் கேட்டேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் வித் லவ் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு கரெக்டாக எனக்கு கேள்வி கேட்டதுக்கு நான் மலர்கள் கேட்டது நீ கேள்வி கேட்காம வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடிச்சுக்கிட்டேன். வித் லவ் பார்த்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே அபிஷேக் சொன்ன மாதிரி தான் படம் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி என்ஜாய் பண்ணிட்டீங்க அந்த ஒரு வித் லவோட சக்ஸஸை? ரொம்ப இப்போது ஐ திங்க் வி ஆர் நாட் ஃபுல்லி அவுட் ஆஃப் இட். இப்போ லாஸ்ட் வீக்கும் எல்லாரும் கொஞ்சம் பேரை மீட் பண்ணேன். ஸோ ஸ்டில் அந்த ஒரு மூட்லேயே இருக்கு. இப்போ சென்னை வரும்போது எல்லாமே ஆனஸ்ட்லி அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தேன். இப்போவும் அந்த மூடில் தான் இருக்கேன். வெரி வெரி ஹாப்பி. ஓகே. ஸோ எக்ஸைட்டட் ஃபார் அனிஷாக்கு ஆர்மின்னு ஒன்று இருக்கு. அப்படியா? ஓகே. ஸோ சார் மலர்கள் கேட்டின் ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு தான் உங்களை செலக்ட் பண்ணி. அதே அதே. ஸோ சார் அது ஷார்ட் ஃபிலிம் பார்த்து அதோட டைரக்டர் கால் பண்ணார். தென் ஐ ஆல்சோ காட் அ கால். அப்போது நான் சார் போய் மீட் பண்ணி சாருக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னார். ஓகே. அண்ட் தென் இந்த ரோல் ஆடிஷன் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் தான் லுக் டெஸ்ட் பண்ணி இந்த ஐ காட் லவ். ஓகே. ஸோ இந்த படம் உங்கள் கேரக்டர் வித் லவோட கம்பேர் பண்ண எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? ஆக்சுவலி டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்கும். பிகாஸ் இது இட்ஸ் லைக் அ யூடியூப் ஃபேமிலி. அவரோட பொண்ணு ஒரு யூடியூப் சேனல் நடந்தது மாதிரி சிட்டி. இவங்க இப்போ சுவாசிகா மேம் அவரோட ஒரு செட்டர்ஸ் இன் கள்ளக்குறிச்சி. நாங்கள் எல்லாமே கோயம்புத்தூர் அந்த மாதிரி கொஞ்சம் சிட்டி போர்ஷனாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அது ஆக்சுவலி. ஓகே. ஸோ உங்கள் ஹார்ட் பீட் சீரிஸ் உங்களுக்காக பார்த்தாராம் அவர் சார் உங்களை பிக் பண்ண போகிறோமே முடிவு பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் பீட் சீரிஸ் நான் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இல்லை கேட்குற ஒரு கேள்விக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி பதில் தெரிஞ்சிருக்கு. தான் பார்த்தா நீங்க ரொம்ப பதட்டம் ஆயிட்டீங்க. அதான் நான் கதை இட்லி சாப்பிட்டேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? கதை பண்ணதுக்கு அப்புறம் நைட்டு 11 மணி என் வீட்டில் இட்லி சமைச்சு கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் தண்ணியை சட்னி வர அரைச்சாங்க அன்னைக்கு நைட்டு. இவ்வளோ ஞாபகம் இருக்கு. இதை சொன்னது ஞாபகம் இல்லை எனக்கு. ஓகே. ஸோ உங்களுக்கு சார் அதை சொன்னாரா ஹார்ட் பீட் சீரிஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை? இல்லை ஆக்சுவலி சார் தனியாக சீரீஸ் அந்த மாதிரி பார்க்கல. என்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியல. ஓகே. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அந்த டீமில் டைரக்ஷன் டீமில் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் ஆஃபீஸில் மீட் பண்ணேன். சாரோட டீம்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்கன்னே வா என்னதான் மறுபடியும் என்ன சார் அப்படின்னு அப்படி தான் நான் வந்தேன். ஓகே. அதாவது சார் ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ரொம்ப அமைதியாக கைண்டாக அந்த ஒரு என்னோட
கேரக்டரை வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு முதல்ல ஒன்றுமே புரியல ஃபஸ்ட்டு. அப்புறம் சரிங்க சார் நான் ஓகே சார் நான் சொல்லிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது தான். ஆனால் அது என்னோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்ல லைவ்லியான ஒரு துருத்துருன்னு ஒரு காலேஜ் பொண்ணு அந்த மாதிரி இல்லை, ஒரு லவ்வுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் நான் போவா, ஒரு ஸ்டப்பனான ஒரு பொண்ணு அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சொல்லும் போதே இட் வாஸ் லைக் லிட்டில் நைஸ், லைக் என்ன வந்தாலும் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வரும்போது அவர் சொன்ன நைஸாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சார் பண்ணிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவர் சொன்னார் அப்போ பார்க்கல ஹார்ட் பீட் நான் பார்க்கல, நான் சும்மா கிளிம்ஸ் மட்டும் தான் பார்த்துருக்கேன், அப்பப்போ இதில் வரும் ஆட்ஸில் வரும், நான் பார்க்குறேம்மா அப்படின்னாரு. சரிங்க சார் ஓகே. ஆனால் அவர் பார்த்துருப்பாருன்னு எனக்கு தெரியாது, பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அப்புறம் சக்தி உன்னைய பத்தி கேட்டேன். சூப்பர் சூப்பர். என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லு. அதாவது தான் ஆக்சுவலி அவரே எங்கிட்ட நிறைய சொல்லியிருக்காரு. நான் உங்களுக்கே அந்த கேள்வி கேட்க ஆர்வமா இருக்கும் போது எனக்கெல்லாம் வந்து இன்னமும் எனக்கு அதுக்கான விடையே இல்லை அந்த மாதிரி தான். அதான் ஒரு நாள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க, அப்படி போனேன். உள்ளே போனால் டிவியில் என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டை பார்த்துருந்தாங்க. ஒரு 5 குழுவினர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ ஏதாச்சும் நம்ம ப்ரொமோஷன் பண்ணி ஸ்கேம் பண்ணிட்டோமா, அந்த மாதிரி நம்மளாம் அதெல்லாம் பண்ணதே கிடையாது, அந்த மாதிரி பண்ண மாட்டேன். பார்த்துக்கும் போது சூப்பர் ஆயிடும்னா சார் பார்த்தீங்கன்னா செம்ம ஹாப்பி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி சார் குக்குத் கமாலி அது இது பண்ணி ஃபரானா பண்ணியிருக்கோம். கிஸ்ஸு ரிலீஸ் ஆக போகுது சார், காணும் காலங்கள் பண்ணியிருக்கேன். ஓ அப்படிங்களா, இன்றைக்கி சன்னு செட் ஆகிடுச்சு. தர்ஷன் தான் கேமரா டிஓபியானா, நம்ம நாளைக்கு ஆடிஷன் வச்சுக்கலாம். ஆடிஷன் போது ஓகே ரிஜெக்டட் அப்படின்ற ஜோன்ல ஆடிஷன்னாலே போதும் அப்படின்ற மாதிரி ஜோன். சரி ஓகே நான் நாளைக்கு நீங்கள் வாங்க ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு அனுப்பிச்சாச்சு. நானும் காரில் போயிட்டே இருக்கேன். திடீர்னு அப்புறம் கோடாக்டர் நான் கால் பண்ணி இந்த மாதிரி சக்தி சார் நரேட் பண்ண கூப்பிட்றாரு வாங்க அப்படின்னா எனக்கு அது இன்னும் பயங்கர ஹாப்பி. அப்புறம் கிளம்பி போயிட்டு சார் நரேட் பண்ணார். எனக்கு அதுவே ரொம்ப சரியலாக இருந்துச்சு. படம் பார்க்குறத முன்னாடியே காது மூலமாக பாட்காஸ்ட்டில் கேட்ட மாதிரி ஒரு ஃபீல், அது இன்னும் ஹாப்பி. பட் அதெல்லாம் வந்து அவர் சொல்கிறதுல சக்தின்னு ஒருத்தன் கேரக்டர் எங்களை கொடுத்துருக்காருன்ற போது அது இன்னும் ஹாப்பி. அப்புறம் பார்த்தோன்னே இதுதான் கதை ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது சார் என்ன சார் கேள்வி கேட்டீங்க சார், உங்களுக்கு ஓகேனா நான் ஓகே சார், ஐ எம் ரெடி, ப்ளீஸ் டேக் மீன்ற ஜோனில் தான் அது நடந்துச்சு. நான் அதான் அவர் வந்து என்னோட ஷோவில் சொல்லியிருப்பார் லச்சக் மச்சக் மச்சக்கில் சொல்லியிருப்பார். அப்போ என்ன சொல்லியிருப்பாருன்னா இவரை கூப்பிட்டுருந்தேன், வந்தார், அவர் பேசுறதை நான் பார்த்தேன், உன்னை போக சொல்கிறதுக்கப்புறம் ஸ்ரீராம் அவர் தான் விவேக் பண்ணார் சொல்லிவிடுங்க அப்படின்னு தான் சொன்னார். ஆடிஷனே இல்லாமல் அந்த கிடைச்ச வாய்ப்பு அது எனக்கு தான். பட் ரொம்ப என்னை ட்ரஸ்ட் பண்ணார். அது எனக்கு இன்னும் பெரிய கான்ஃபிடென்ஸ் ஆகிடுச்சு. எனக்கு பயமாக மாறல. எனக்கு ஒரு பக்கம் என்னன்னா ஏன்னா ஃபஸ்ட்டு படம் நெல்சன் சார் என் மேலே வச்ச நம்பிக்கை தான் வந்து அது இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன்னா அது காரணமே அவர் தான், நெல்சன் சார். ஸோ இவ்வளோ பெரிய சசி சார் மாதிரி ஒரு டேரக்டர் வந்து ஒரு விஷயம் இவன் பண்ணிடுவான்னு ஒரு நம்பி அந்த கதைக்குள்ளே இறக்குறது இல்லை, அது இன்னும் பெரிய எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக அமைஞ்சு அப்புறம் அந்த ஒர்க் ஷாப்லாம் அட்டென்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் ரீடிங்லாம் பண்ணி அது ஸ்க்ரீனில் இப்போ நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காருன்னா எனக்கு ஒன்று தோணணும்ல, அது எனக்கு பார்க்கும்போது தோண வச்சாரு. ஸோ அதுதான் வந்து சார் இப்போ என்ன சொன்னார் நீங்கள் சொல்லுங்கள். யூடியூப்லேயே ஒரு பெரிய ஆங்கர் துருத்துருவான ஆங்கர் யாருன்னு சொன்ன உடனே எல்லாரும் சக்தி சக்தி சக்தின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணாம். ஓகே அப்புறம் வந்து அந்த பையன் வந்தான் வந்துட்டு செலக்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ அதனால தான் ஜஸ்ட் கேட்டுக்கிட்டேன் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ ஆனால் சார் சொன்ன மாதிரி சக்தி ரொம்ப பெரிய ஆள் தான் ஆக்சுவலாக. அப்படியா? ஃபஸ்ட்டு நான் பழகும்போது தெரில எனக்கு. சக்தியோட பவர் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ மாதங்கள் கடந்து சக்தியோட ரொம்ப உறவாடினதுக்கப்புறம் தான் சக்தி யார் பவர். ஐயோ அது நீங்கள் பழகினாதான் அதான் பேர்லேயே பவரை வச்சுக்கிட்டு வெளியே போய் தேடக்கூடாது இல்லையா? கரெக்ட். இங்கே அதாவது இங்கே கை வச்சு அங்கே நகரன்ற மாதிரி சக்தி வந்து அவ்வளோ பெரிய ஆள். ஒன்றும் நகராது. என் காரை தான் எடுக்க சொல்லுவாங்க, நான் போய் நகர்த்திட்டு வருவேன். நகர்னா சார் என் கார் தான் சார் சொல்லிட்டு நான் போய் நகருவேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பட் இல்லை எல்லாருமே ஒரு பாண்டிங்காகவே சசி சார்லாம் நம்ம லைக் செட்டில் பார்க்கும்போதுலாம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கேரிங்காக ஏதோ நாங்கள் ப்ரீகேஜி படிக்கிற மாதிரி தான் அது. அவ்வளோ எல்லாருக்கிட்ட வந்து இது ஒன்று பண்ணுங்க டென்ஷன் ஆகி அந்த மாதிரி நாங்கள் அந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் அப்படி சொன்னாதான் கேட்போம். சாதாரணமாக மனுஷன் மாதிரி கேட்க மாட்டான். ஏன்னா உட்கார்றா இது பண்ணுறா
இங்கே நாக்கு தூக்கு அங்கே வாயை காட்டு அப்படின்ற மாதிரி பண்ணாதான் இவங்க கேட்பானுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ நீங்கள் சசி சாரோட படங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஃபேவரட்டான படம்? எனக்கு ஆக்சுவலாக 5 555 பிச்சைக்காரன் அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். 555 எனக்கு ரொம்ப ஒயிட் 555 அதை செலக்ட் பண்ண. எனக்கு ஜென்ரலாகவே எனக்கு இந்த எப்படி சொல்கிறது ரூரல் ட்ராமாஸ் அப்படிங்கிறலாம் எனக்கு இந்த ஜென்ரல் ரொம்ப பார்த்து பழகலை. த்ரில்லர்ஸ் தான் நான் மெயினாக பார்த்தேன். ஓகே, அப்படிங்கிறது எனக்கு 555 வந்து சசர் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுக்கப்புறம் பிச்சைக்காரன் ஃபர்ஸ்ட் வந்துடும். பட் எனக்கு வந்து ஃபேவரட்டிசம் இல்லாமல் இது, அதுக்கப்புறம் சிவப்பு மஞ்சள் பச்சை. ஓகே, ஸோ நீங்கள் சாரோட படங்கள் இந்திய படங்கள் பார்த்துருக்கீங்களா? Yeah, I watched. I would say பிச்சைக்காரன் only. Okay. I really liked it. My friends actually already என்கிட்ட சொல்லியிருந்தாரு, like especially சார் வர அந்த ஃபைனல் போர்ஷன், அந்த மாசான போர்ஷன் நான் ஐ மீன் ஐ டென்ட் வாட்ச் இன் தியேட்டர், லைக் அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஸோ ஐ திங்க் பிச்சைக்காரன். ஓகே, நீங்கள்? எனக்கு பூ. ஓ ஓகே. அதெல்லாம் வந்து அந்த அந்த அவங்க அந்த நம்பர்ஸ் எல்லாம் சொல்றது, அந்த அந்த அவங்களோட ஆக்டிங், அதை அப்படி இப்படி நடிக்க வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டருக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட மனசுல இருக்கிற விஷயங்கள், ஒரு புனிதமான ஒரு லவ்னு சொல்லுவாங்களே, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத ஒரு லவ். அதை நான் வந்து சின்ன குழந்தையிலே இந்த கலைஞர் டிவில எல்லாம் போவாங்க, அதை பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த நம்பரை நான் மனப்பாடம் பண்ணோம், இவங்க பண்ணா அப்படி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு எங்க அப்பாவோட நம்பர் அம்மாவோட நம்பர்லாம் யோசிச்சு பண்ண காலங்கள்லாம் உண்டு. ஸோ அந்த அப்படி பார்த்து வந்தா எனக்கு பூ வந்து இப்போ வரைக்கும் எனக்கு வந்து பூ தான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஓகே, நம்பர் 1. ஓகே, அடுத்து பிச்சைக்காரன். ஓகே, உனக்குடா? உங்களுக்கு வந்து சிவப்பு மஞ்சள் பச்சை தான். அதுதான் முன்னாடி தேர்ட் டே சொன்னேன் சார், எந்த டிராஃபிக் ஜாம்ல மாட்டாலும் சிக்னலை பார்க்கும்போது உங்க நாம தான் சார் வரும். சிவப்பு மஞ்சள் பச்சையில உங்க ஃபேஸ் தான் சார் வரும். எனக்கு டிராஃபிக் போலீஸ் பார்க்கும்போது சித்தார்த்தை பார்க்க அவரை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். திடீர்னு பைக்ல யாராச்சும் ஓட்டு போனா ஜிவி பிரகாஷ் தான் போறான்ற மாதிரி நான் நினைச்சுப்பேன். ஸோ அந்த மாதிரி தாக்கத்தை உண்டாக்குன ஒரு படம். அண்ட் சாங்ஸ், சாரோட படத்துல படம் கதை எப்படி முக்கியமோ சாங்ஸ் வந்து பயங்கரம். சிவப்பு மஞ்சள் பச்சையா இருக்கட்டும், பிச்சைக்காரனா இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், சொல்லாமலையாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான ஃபேக்டராக மியூசிக் தான். ஏன்னா எங்கள் படத்துலையும் பாலாஜி ஸ்ரீராம் சின்ன பையன் அவர். பட் ஆனால் அவர் போட்டிருக்க சாங்ஸ், அம்மா அந்த சாங்லாம் வந்து நரேஷன் முடிஞ்சு அவர் போடும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா விட்டானி சார் அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார், சித்துக்குமார் ப்ரோ அவர், நிறைய பேர், அதாவது 9 படத்தில் 6 புது மியூசிக் டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒருத்தர் மேலே வைக்கிற அந்த ட்ரஸ்ட்டு எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறதே ரொம்ப எக்ஸைட்டிங். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு சிவப்பு மஞ்சள் பச்சை வந்து என்னோட பயங்கரமான ஃபேவரட். அண்ட் நூறுசாமி தான் டாப் இப்போ இருக்கு. ஓகே, ஸோ மைக். ஸோ வந்து சாரோட டைரக்ஷனுக்கு வந்துட்டாலே அந்த குறிப்பிட்ட ஆக்டர்ஸ் வந்து அவங்க வேற ஒரு வேர்ஷனை நம்ம பார்க்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி பரத் சார் ஆகட்டும், ஜீவா சார், டிஷ்யூம் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஃபைட்டர்ஸ்க்கு போடுறவங்களுக்கு ஒரு கதை இருக்கான்னு கேட்டால் ரொம்ப கம்மி. அது அந்த ஒரு ரோல் எடுத்திருப்பாரு. ஸ்ரீகாந்த் இருக்கு. அந்த மாதிரி உங்களை சார் என்ன மாதிரி ஒரு வேற வருஷனாக காட்டிருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேறு வருஷம்னா இப்போ வந்து இது வரைக்கும் நான் பண்ணிக்கிற மார்கனாக இருந்தாலும் சரி, பூக்கியாக இருந்தாலும் சரி, பூக்கின்றது ஒரு சிட்டி பாய், ஒரு ஜென்ரலாக நம்ம பக்கத்து பாய் நெக்ஸ்ட் டோர்ன்ற மாதிரி. மார்கனில் வந்து கொஞ்சம் விசித்திரமான கேரக்டர், கொஞ்சம் ஒரு 3 ப்ரெஷர், இது ஒரு இது இருக்கக்கூடிய ஒரு ஆள். இதில் வந்து அகெயின் ஒரு வில்லேஜ்லேருந்து வந்து எஜுகேட் ஆகி ஒரு புதுவிதமான தாட் ப்ராசஸ்லாம், இப்போது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னர்ஸ்லாம் ஒரு புதுவிதமான தாட் ப்ராசஸ் இருக்கும் இல்லையா. ஒரு இடத்துல இருந்தது இதே வெளியே போய் கற்றுக்கிட்டா 10 விஷயம் கூட வரும், ஒரு ஆட்டிடியூட் வரும், ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு டியூனிங் இருந்திருக்கும். அண்ட் கிட்டத்தட்ட நான் ரொம்பவும் அந்த படத்தில் வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு நான் தேவையில்லை, நான் அந்த மாதிரி சார் வந்து என்ன வேணுன்றது ரொம்ப கிளாரிட்டியோட ஸ்கிரிப்டில் இருந்துச்சு. ஓகே, அந்த ஸ்கிரிப்டை படிக்கும் போதே கிட்டத்தட்ட இது என் கேரக்டருக்கும் அதுக்கும் எனக்கு ஒரு பெரிய இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன், நடிப்பு மட்டும் அந்த மாதிரிப்பட்ட விஷயத்தில் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வேறுபாடு தெரியல. நான் ரொம்ப கடினமாக இப்படி யோசிச்சு அப்படி நடிக்கணுன்ற அவசியம் எனக்கு படல. ஏன்னா அது வந்து என்னால் ஈஸியாக டக்குன்னு உள்வாங்க முடிஞ்சது. பட் அதை தாண்டியும் அது பர்ஃபெக்ஷன்னு, லேசான டியூனிங்கு நல்லா சார் பண்ணார். நிறைய ஒர்க் ஷாப்லாம் வச்சார், தனிக்கும் ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணார். அண்ட் நானும் சக்தியும் சேர்ந்து கூட நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய ரிஹர்ஸ் பண்ணுவார் சார். கிட்டத்தட்ட ஒரு ட்ரெய்லரில் கூட, டீசரில் கூட எனக்கும் சக்திக்கும் ஒரு சின்ன ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும் வீட்டில். ஆமாம், அது ஒரு சிங்கிள் ஷாட் சீன் ஆக்சுவலாக. ஐ திங்க் எத்தனை ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்குமா சக்தி, அந்த டியூரேஷனுக்கு இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு முன்னாடி ரிஹர்ஸ் பண்ணோம். ஓகே, அவர் சாரோட ஆஃபீஸில். திரும்ப ஆன் ஸ்பாட்டில் போய் ஒரு 10 நிமிஷத்தில் இல்லை ஒரு 20 நிமிஷத்தில் அந்த மொத்த சீனை ரிஹர்ஸ் பண்ணி ஒரு 8 வாட்டி போனதில் 9வது வாட்டி வந்துருச்சு டேக்கு. ஓகே,
அண்ட் இந்த மாதிரி அது ஏன்னா அந்த ரிஹர்சலுக்கான அதாவது இத்தனை நாள் நான் பண்ணது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான சீன்ஸ்க்கு மட்டும் ரிஹர்ஸ் பண்ணி ரொம்ப ஏன்னா ரொம்ப இப்போ ஃபைட் சீனாக இருந்தாலும் சரி அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் ரிஹர்ஸ் பண்ணி எனக்கு பழக்கம். பூக்கிக்காக இருந்தாலும் சரி இல்லை இதுக்காக இருந்தாலும் சரி. பட் ரொம்ப எமோஷனலான சீனுக்கெலாம் கூட ரிஹர்ஸ் பண்ணி அது ஏன் அது தேவைப்படுதுன்றதுக்கான விஷயம் வந்து நான் இங்கே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா ஆன் ஸ்பாட்டில் வந்து 1000 டென்ஷன் இருக்கும். அந்த நேரத்தில் வந்து எமோஷனை வாங்குறது போகிறது வந்து ரொம்ப ஒரு கடினமான வேலை. 100 பேர் நீங்கள் அசம்பிள் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். அப்படிங்கிற திரும்ப ஆர்டிஸ்ட்கிட்ட வந்து கூட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு தேவையான மைண்ட் செட் இருக்கும். அது அந்த நேரத்தில் இருக்காது யாருக்காக இருந்தாலும். ஏன்னா ஓட்டத்தில் சீன் எடுக்கிறது தான் முக்கியமாக இருக்குமே தவிர ஆர்டிஸ்ட்டை போய் கேட்டு வாங்குறது ஒரு பெரிய அந்த மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. ஓகே, அப்படிங்கிறதுல ரிஹர்சலுக்கான முக்கியத்துவம் என்னன்றது இந்த படம் மூலியமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் சார் தான். ஓகே, எனக்கு என்னங்க நீங்கள் பேசும்போது வந்து ஏதோ சீரியஸான கொஸ்டினை கேட்டமே எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. நான் ரொம்ப நான் என்ன எல்லாத்தையும் சீரியஸாக மாறிடுறேன். எப்படி நான் ஆரம்பிக்கும் போது ஜோக்க ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா படத்தில் பாஸ்கர் இப்படி தான் பேசுவார். பாஸ்கர் அதற்கு அதுவாக மாறிட்டாரு. ஓகே, அந்த மாதிரி கேரக்டர் கண்ணாடி வரை போட்டிருப்பேன். இல்லை கண்ணாடி இதில் இல்லை, ஃபோட்டோ எடுத்தா கிளார் அடிக்கும்னு சொல்லி கழிச்சு. ஓகே, ஸோ எனக்கு மலர்கள் கேட்டின் பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் தோணுச்சு. உங்களோட ரியல் லைஃப் கேரக்டர் மாதிரி தான் நீங்கள் அதில் இருந்தீங்களா? இல்லை இல்லை, டோட்டலி ஆப்போசிட். ஆக்சுவலி டோட்டலி ஆப்போசிட். பட் எப்படி கேரி பண்ணிட்டீங்க அந்த ஏன்னா ஒரு எமோஷன் உங்களுக்கு ஒன்று இருக்கும், அதே தான் த்ரூ அவுட்டாக நீங்கள் பண்ணுவீங்க. அது எப்படி பண்ண முடிஞ்சது? மலர்கள் கேட்டேன். ஐ திங்க் அது நந்தா அது டிரெக்டர். அவர் நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி, ஈவன் தோ இட் வாஸ் அ ஷார்ட் ஃபிலிம், ஆக்சுவலி ரொம்ப ப்ரெப் ஆசி நம்ம ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி ஒரு அப்போது இப்போ எனக்கு அது ஆக்சுவலி அந்த கேரக்டரை ஃபஸ்ட்டு எனக்கு லைக் புரியலைன்னு சொல்ல மாட்டேன், பட் எனக்கு அவ்வளோ ரிலேட் ஆகலை. பிகாஸ் நான் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பர்சன். ஸோ ஆக்சுவலி இது அவருடைய ஒரு ஃப்ரெண்டோட ஸ்டோரி. ஓகே, ஸோ ஐ திங்க் அந்த ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி வி அண்டர்ஸ்டுட் ஹவ் த கேரக்டர் அந்த மாதிரி. ஈவன் தோ இட்ஸ் அ ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப கொஞ்சம் இன்வால்வ்டாக பண்ண ஒரு இது. பட் யா இட் வாஸ் லிட்டலி லைக் அந்த இமோஷனல் சீன்ஸாக கூட அன்டில் தென் நம்ம எல்லாருமே சிரிச்சு தான் இருக்கோம். அதனால் நம்ம கட் பண்ணும்போது ஐ மீன் டேக் போகும்போது வி வில் ஷிஃப்ட் இன் டு தட் மாதிரி. ஓகே, ஸோ எனக்கு அந்த ஒரு ஃபீல் கிடச்சது ரியல் லைஃபாக இப்படி தான் இருப்பாங்க போல. ஐயோ இல்லை, என்ன மலர்கள் கேட்கறதுக்கு அப்புறம் நம்ம நேர் பார்க்கும்போது இவளுக்கு வெரி டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி லைக் பிகாஸ் தேர் எக்ஸ்பெக்டிங் வேற ஒரு பர்சன். இப்போ நான் பேசும்போது கொஞ்சம் சப்பியா பேசினா அது மாதிரி இப்படி பேசுறீங்க இப்படி பேசுறீங்க. ஓகே, நீங்க அந்த மாதிரி பொறுமையா நின்னாதான் பேசினாலும் எங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி பொறுமையா நிதானமா பேசுவீங்களா அந்த ஷார்ட் ஃபிலிம்ல? அது ஸோ ரொம்ப பேர் ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு அது லைக் ஃபார் தெம் மீட் பண்ணும்போது இப்படி எல்லாம் பேசுவீங்களா அந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ பாடினி டேட்ஸ்லாம் இப்போ கொடுக்க முடியுதா? போன இன்டர்வியூல நான் கேட்டேன், படம் வெப் சீரிஸ் பண்றீங்க, படம் சான்ஸ் வந்தா குடிப்பீங்களான்னு நான் கேட்டதுக்கு இப்ப வெப் சீரிஸ் போயிட்டு இருக்கு, டேட் பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப இல்ல வெப் சீரிஸ் பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்ட் இல்லையா, அது ஒரு லாங் ஃபார்மட் ப்ராஜெக்ட். அதுக்கு வந்து மந்த்லி 20 days and 25 days அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால நம்மளால ஒரு ஃபுல் ஃபிளெஷ்டாக ஒரு 10 days 15 days இந்த மாதிரி படங்கள்ல கேட்குறாங்கன்னா நம்மளால கொடுக்க முடியாது. அதனால முடிச்சுட்டு இப்போ பண்றாங்க. ஓகே, 100 சாமிக்கு எப்படி கொடுத்தீங்க? 100 சாமி இதுக்கு பண்றதுக்கு முன்னாடி தூள்பேட் ஐ மீன் அப்ப நான் தூள்பேட் பண்ணிட்டேன். அங்க ஒரு கேப் இருந்துச்சு, சைன் பண்ணி ஒரு கேப் இருந்துச்சு, அப்போ 100 சாமி பண்ணேன். ஓகே, சோ பெர்ஃபெக்ட்டா செட்டில் டவுன் ஆயிடுச்சு உங்களுக்கு அது? ஆமா ஆமா, ப்ளஸ் ஆப்வியஸா இருக்காதா பின்ன. ஆக்சுவலி நான் இப்போ வந்து ஃப்ரீயா இருக்கதானே எல்லாரும் டேட் கொடுப்பாங்க. நான் பிஸியா அதுக்கு டேட் கொடுத்தேன். நான் பிஸியா இருக்கேன். ஓகே, ஸோ வந்து கிஸ் படத்துல கவிரனோட கிஸ் இருந்துச்சோ இல்லையோ உனக்கு இருந்துச்சு? ஐயா இங்க பாருங்க, எப்படி இருந்துச்சு? இதேதான் நான் சதீஷ் அண்ணா கிட்ட நான் வந்து ஆக்சுவலி கவினா மூலமாக தான் எனக்கு அந்த படம் வந்துச்சு. அதான் செல்லம் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், நீ பேசு, உனக்கு ஓகேனா பண்ணுனா என்னண்ணா உங்கள் படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் சொல்லிட்டு சதீஷ் நான் டெக்ஸ்ட் பண்ணார், ஹாய் ப்ரோ ஐ எம் சதீஷ் கோரியோகிராஃபர். ஆனால் இன்னும் கால் பண்ணார், இந்த மாதிரி இதான் கதை இப்படிலாம் இருக்கும், நீ பண்ணுறியான்னு கேட்கறதுக்காக பண்ணல, இது பண்ணுன்னு சொல்கிறதுக்காக தான் நான் கால் பண்ணேன், ஆஃபீஸ் வந்துருன்னாரு. உள்ளே போகும்போது படத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார், கவினோட தம்பிலாம் சொன்னார். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிஸ் சீன் இருக்கோன்னா இங்கே இருக்கும் அப்படின்னு
நான் சொல்றேன் சக்தி முதல்ல வந்து பார்த்துருக்கேன். அவரெல்லாம் நீங்க டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்றதுலாம் கிடையாது. டைரக்டா ஆக்ஷன் தான். ரொம்ப நான் எனக்கு தான் ஒர்க் ஷாப் தேவைப்பட்டுச்சு. சக்திலாம் வரும்போதே ப்ரிப்பரேஷன் தான். அப்படிங்கும்போது ப்ரிப்பரேஷன் தேவைப்பட்டது போது அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் இப்போலாம் வந்து ஷாப்ல ஒர்க் பண்றதுக்காக நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவரெல்லாம் ஒர்க் ஷாப்பை பத்தி பேசிட்டு இருக்காரு. உதடு வெடிச்சிருக்குன்னு சொல்லி நான் வந்து கடிச்சேன். எனக்கு வாங்கிட்டு வரல. அது வந்து லிப் பாம்லாம் இவங்க வந்து 15 ரூபா 20 ரூபான்றாங்க. சரி லிப் பாம்னு சொல்லி நான் வந்து இப்படி பண்ணி கரெக்டா நீங்க கேட்ட கேள்வியோட மோஜ் ஆயிடுச்சு. வேற ஆக்சுவலி முத்த காட்சி முத்தம் கொடுத்த மாதிரி நம்ம ஹரிஷ் அண்ணா தான் டிஓபி. அதுல நான் சொல்லும்போது நான் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. ப்ளீஸ் லெட் மீ கிருஷ்ணா ப்ளீஸ் அதெல்லாம் வேணாம். டேய் நீ தான் பாரு இந்த ஏன்னா அந்த கிஸ்க்கு அப்புறம் தான் கதையே மாறும். ஏன்னா எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஏமாத்திடலாம் எப்படியாச்சும் கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஷூட் ஆரம்பிச்சு 4வது நாளே அந்த சீனுட்டாங்க. எனக்கு கை உதற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் விளையாட்டுக்கு தானே சொன்னார், இன்னும் சீரியஸாக சீனு லிஃப்ட்டுக்குள்ளே என்னன்னா நான் அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ அப்படின்ட்டு. ஏன்னா எல்லோரும் இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் போய் வச்சுட்டு என்ன எல்லாம் இருக்காங்கன்னு எல்லாரும் இருக்காங்கன்னா வருஷம் தனியா இருந்தா பழக்கம். சக்தி யாருன்றீங்க? அவருக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. இதுவும் கிடையாதுங்க பிரதர். என்ன மேட்டர்னா அதுக்கப்புறம் அந்த முத்த காட்சி வந்து நம்ம முத்து பார்த்துக்க மாட்டோம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அது கொடுத்த மாதிரி அந்த ஆங்கிள் ஃப்ரேம் பண்ணி வச்சு அந்த ஷாட் எப்படி இருக்கும்? லிஃப்ட் திறக்கும் போது ஆமா டைரக்டா தான இருந்துச்சு. இல்ல சக்தி அதாவது கொடுத்த மாதிரியும் இருக்கணும் ஆனா கொடுத்திருக்க கூடாது. என்ன நான் உண்மையாதான் பேசுறேன். அது நான் இல்ல இல்லன்னு சொல்லி நான் மழுப்ப மாட்டேன். அது கொடுத்த மாதிரி ஒரு காட்சி. அது அண்ட் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வல்கராகவும் இல்லாமல் ஒரு மாதிரி சட்டிலான டோன். அந்த சீனாக பார்க்கும்போது ஒரு அந்த படத்துக்கு அந்த சீனுக்கு அப்புறம் தான் அந்த வெர்ஷனே மாறும் அப்படின்னும் போது சரி. பட் என்ன தெரியும் நம்ம இன்டென்ஷன் தப்பாக இருந்து அது பண்ணாதான் அது லைக் இட் வில் பி பேட். சரி எல்லாம் தப்பா எடுத்துக்கிட்டாங்க. சரி அம்மா என்ன சொன்னாங்க வீட்டில் பார்த்துட்டு? அதெல்லாம் முத்தம் காமத்தை சார்ந்தது இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால அது அந்த மாதிரி மகள் பெற்ற அப்பாக்கள் மட்டும் தான் தெரியும். அம்மாவுக்கும் தெரியும்ன்றதான் நூறு சாமி பேரண்ட்ஸ் கொண்டாடும் போது பட் சமாளிக்கணுக்காகலாம் இல்லை. பட் அது ஒரு நல்ல ஒரு ஃபன் ஃபீல்டான ஒரு ஸ்டோரி. அண்ட் அந்த படத்தில் ஃபாஸ்ட்டாக ஒரு டைலாக்லாம் பேசுவேன். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் அப்ரிஷியேஷன்லாம் வந்துச்சு. அது ரொம்ப அந்த படம் முடிஞ்சு ரிலீஸுக்கு நடுவில் தான் நூறு சாமியிலேருந்து கால் வந்துச்சு. ஓகே. ஸோ அப்படி போய் ஏன்னா நம்ம கொஞ்சம் கோயில் குளம்னு சுற்றுறவங்க. ஓ அப்படியா? நம்ம திருவண்ணாமலை தான் நம்மளோட 2வது வீடு. ஏதாச்சும் ஒரு மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப டெஸ்பரேட்டாக சாமி கொடுக்கணும்னு இல்லை. நூறு சாமி அப்படிதான். சாமி கிட்ட வேணும்னா கொடுக்காது. உங்க அம்மாவே சாமி தான். பட் சாமியா பார்க்காத நீ அம்மாவா பாரு உனக்கு நிறைய கொடுக்கும் சாமின்றது தான் கதை. ஸோ திருவண்ணாமலை எங்க வந்துட்டான் பாத்தீங்களா? சேர் தான் மாறி இருக்கு. ஓகே. இந்த முறுக்கு மீஸ் எதுக்கு இப்போ? மியூசியம் முறுக்கு 2க்காக. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ வளர்ந்துருக்குன்னு வச்சிருக்கேன் அவ்வளவுதான். சின்ன வயசுல இருந்து மீசை வளரணும்னு ஆசை இருக்கும்ல. ஷேவ்லாம் பண்ணுவாங்க. இது பார்க்கலையா அவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல? ஐயா உங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நான் உங்களை கூப்பிட்டு பேச ஞாபகம் இருக்கு அன்னைக்கு நைட்டு. ஆமா ஆமா அதை பார்த்து நான் கூப்பிட்டேன்ல. கருப்பு சாமி போஸ்டர் போட்டிருந்தாரு. கருப்பு படத்துக்காக அந்த மீசை வந்து கொஞ்சம் செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு ஒரு அந்த விபூதி அதே மாதிரி இல்லாம ஒரு மாதிரி ஒன்று வந்துச்சு. அதை வந்து சாங் போட்டேன். அந்த போட்டோ பார்த்து ஆர்ஜே பாலாஜி சார் கூட சக்தியை கன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப வந்து அவர் வந்து இப்ப என்ன என் போட்டோ போட்டு அடிக்கணும் இல்ல. அது வந்து அந்த சாங்கோட கொஞ்சம் மோஜா ஃபோன் பண்ணிட்டு ஒரே சிரிப்பு. என்ன இவ்வளோ சிரிச்சுக்கிட்டு இருக்கான்? நான் ரொம்ப நேர்மையாக தான் சொன்னேன். சொல்லும்போது சிரிப்பு ஒன்றும் புரியல எனக்கு. ஓகே மூட் ஏதோ சம்திங் கால் பண்ணிட்டு கரெக்டாக தான் ஸ்டோரி போட்டு ஒரு 5 minutes ஆகுது. சக்தி ஐயோ என்னையா என்ன ஆச்சியா? அரி ஓகே என்ன இந்த ஃபோட்டோ நல்லா இருந்துச்சு சக்தின்னா. ஓகே இந்த சிரிப்புக்கான காரணம். ஸோ அது வந்து சிவாங்கியோட பர்த்டேக்காக நாங்கள் எல்லாரும் கெட்டப் போட்டு போனோம். ஓகே. ஸோ அப்போ வந்து எல்லாரும் போடும்போது கெட்டப்பா இருந்துச்சு. சக்தி தான் அது பொருத்தமா இருந்துச்சு. பொருத்தமா ஏன் நான் சொல்றேன். நான் சக்தியை கூப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் அந்த ஃபோட்டோ பார்த்து எனக்கு உடனே ஒரு வெறி ஏறிச்சு. ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிற
ஐயோ சரி நம்மளும் சொல்லிட்டு நீ டிஸ்க்ளைமர் கொடுக்காதனால யாரே வந்துருப்பா நீங்க தாங்க. ஐயோ அது ஆடியன்ஸே கூப்பிட்டு கேட்கறதுக்கு நானே சொன்னா பெட்டர் தானே. அதான் எனக்கு வந்து ஐயோ சரி நம்மளும் ஒரு ஒரு சாமி ஏறும்ல உடம்புல சக்தியை பார்த்துக்கப்புறம் எனக்கு ஏறிச்சு. எனக்கு கரும்பு படம் பார்க்கும்போது எனக்கு ஏறல, சக்தியை பார்க்கும்போது எனக்கு ஒரு திடீர் ஒரு தீ உள்ள வந்துச்சு. கூப்பிட்டு சக்தியை கையோட கையை சொன்னேன். அவங்க பாருங்க இப்ப அதுக்கு சொன்னதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஜி அவர் தீயா தான் சொன்னாரு. அவங்க வேற கருப்பா கூப்பிட்டு சக்தி இந்த மாதிரி ஐயோ என்ன போட்டோ சக்தி மாஸ்டா இருக்கீங்களே கருப்பு சாமி அந்த பின்னாடி மியூசிக் வேற கேட்கும் போது தான் எனக்கு சாமி பிடிச்சிச்சு ஒரு செகண்ட். ஓகே சக்தியை கூப்பிட்டு சீரியஸா நான் சொன்னேன். ஆனா சக்திகிட்ட பேச எனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா பேசும்போதே சிரிப்பு வந்துடும். அப்படி சொல்ல நான் சொல்றதுலாம் பொய் மாதிரி தெரியும். எனக்கு ஜென்ரலாவே ஒரு பழக்கம் அது சீரியஸா இருக்கிற நேரத்தில் சிரிச்சிருவேன் நான். ஓகே ஆனா பாவம் அவர் கிராய்க்கிறேன்னு நினைச்சிட்டாரு. ஆனா சக்தி உண்மையா சொல்றேன், உண்மையா சொன்னா சிரிப்பா தான் இருந்தது. ஒரே நிமிஷம் சிவாங்கி பர்த்டேக்கு போனோம் நாங்கள், எல்லாரும் காஸ்டியூம் வாங்கிட்டாங்க. திடீர்னு அவங்கெல்லாம் ஏதோ டெய்லர் கிட்ட கொடுத்து 6000 ரூபாய் 5000 ரூபாய் ட்ரெஸ் எல்லாம் எங்க தலைவர் பண்ணக்கூடாது, செலவும் வாங்கக்கூடாது. என்கிட்ட ஒரு கருப்பு சட்டை இருந்துச்சு, அப்பப்ப கோயிலுக்கு இந்த கருப்பு வேஷ்டி போட்டு போவேன். ஓகே தலையோட மேட்ச் ஒரு விபூதியும் சந்தனத்தையும் வச்சு அதை அப்படியே போய் ஒரு இந்த ருத்ராட்சத்தை போட்டு போய் பதிவு ஆக மொத்தம் என்ன சொல்லுவாருன்னா சக்தி வந்து எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்கும். எல்லாத்துக்குமே பொருத்தம். இதுக்கு தான் அதுக்கு தான் காமெடி பண்றதுக்கு மட்டும் தான் 10 பேர் அடிச்சு போடுறதுக்கு மட்டும் தான் கிடையாது. சாமியை கூட நடிக்க வைக்கிறதுக்கு தகுதி என்ன அடிச்சு போடுறது அது அப்படியே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதை போடுறதுக்கு ஆனா சக்தி வந்து ஒரு மல்டி டேலண்டடான ஒரு பர்சன், ரொம்ப நல்ல ஒரு மனுஷனும். நீங்க பேசுமா அப்பப்போ ரிக்க வைக்கீங்க. அதுதான் பிரச்சனை. நல்ல இடத்துல சொல்ல வரீங்க, சொல்லிட்டு ஒரு ரிக்க வைக்கிறீங்க. நம்மளே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கனாலும் இதை யோசிங்க. அது எப்படின்னா அப்படி இல்ல இது வரைக்கும் யோசிக்கலாம். ரொம்ப நேர்மையா சொல்லுவாங்க. ஓகே ஸோ கடைசியாக வந்து ஒரு சின்ன ஒரு கேம் செக்மெண்ட் தான். படம் பேர் கண்டுபிடிக்கணும். ஆமாம், படம் பேர் கண்டுபிடிக்கணும். சூப்பர் சக்தி, நான் ஃபர்ஸ்ட் உன்கிட்ட காட்டுறேன், நீ வந்து அதை நடிச்சு சிறப்பு. இப்போ நான் சொன்னதுக்கு எல்லாமே நடக்க போகுது. மல்டி டேலண்டட்னு சொல்லுங்க. என்ன கதாபாத்திரமே நடிக்கலாம் சக்தி. 2 வார்த்தை அதுவே புரிஞ்சிச்சு. நீங்க வாய் திறக்காமலே புரிஞ்சிச்சு. ரெண்டாவது வார்த்தை கும்பிடு சாமி, கருப்பு சாமி, ஒரு ஏதோ ஒரு சாமி, கொலசாமி. அதாவது நாங்க ஒரு வாரம் ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணோம். அதுக்கு இப்போ ரிசல்ட் தெரியுது. கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது. ஓகே ஸோ பாடுங்க உங்களுக்கு. இப்பதான் இந்த ரியல் சாமி கருப்பு சட்டை வர போட்டு இவங்களும் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். போகங்க, ஈஸி தான். இன்னொன்று கஷ்டமா இருக்கு. சால்ட்டா பண்ணுவாங்க, அசால்ட்டே பண்ணுவாங்க. அதுதான் பிரச்சனை. இட்ஸ் a feeling. இட்ஸ் a banger. அவர் இப்பதான் சாப்பிட்டாங்க. வேணாம், மறுபடியும் முதல்ல இருந்து வேணாம். ஒரு வார்த்தை வாந்தி. சாரி வாந்தி. ஐயோ மனசாரையா சொல்லாமலே அதுதான் அதான் தெரியும். பாத்தீங்களா என்னங்க நீங்க ஏங்க நீங்க பண்றீங்க? கொஞ்சம் நடிச்சிருக்கலாமேங்க. ஓ சரி நடிக்க சாரி புரியல. சொல்லாம இல்லனா நான் கண்டுபிடிக்கலாமான்னு கேக்குறோம். சூப்பர். இல்ல இது இவங்க பரவாயில்லை. இப்போ வரவங்க எங்க மேடம் ஜி ஃப்ரேமா பாருங்க ஜி. சூப்பர். வாட் இல்ல கொஞ்சம் நான் வெளிய கொண்டு தமிழ் வார்த்தை கொடுத்தாங்க வெச்சுக்கோங்களேன் நமக்கு காலி. மை காட். ஓகே என்ன பாருங்க பிஎன்எஸ் சீன்ஸ், அதாவது இன்ட்ரோக்கு நடுவில் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை வாக் அவுட் அப்படி நினைச்சுப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. அகிம்சை வேணா கேஸ் நம்பர் ஐயா கொஞ்சம் கம்மியா கேக்குது லைட்டா. ஆடியன்ஸ் ஹெல்ப் பண்ற அளவுக்கு நான் கேக்கல. எஸ் சத்தியமா கேக்கல. சரி நீங்க கேட்காதவே நடிங்க. எஸ் எங்களுக்கு சத்தியமா நான் கேக்கல. போக விடல. எஸ் இது அங்கேயும் தெரியுங்களா? இல்ல இங்க உங்க உட்காருங்க. ஆர்டிஸ்ட்னா சும்மா கிடையாது. ஓகே 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 யூ எத்தனை வார்த்தை ஃபர்ஸ்ட்? how many words? எடுத்தோனே ஓபன் பண்ணா அது எப்படி பிரிக்குது? ஓகே it's 3 words or 4 words? 3 words. 4 words ah 4 words.
fourth word you are saying. மொத்தம் 4 words. Okay. இது எத்தனாவது word you going to say? You gonna say the first word? First word. Okay. You. நீ தாலி. Tali. ராப் பண்றீங்க. What is man? What is this? You. Mithra. புக் நூறுசாமி சுவாசிகா செல்வி, மம்மி. பந்து அம்மா. டாக்டர். யூடியூபர். அம்மா யாரு? லப்பர் பந்தா. மம்மியா? நோ. படினிக். மனம் நம்ம நம்ம இந்த லப்பர் பந்து. முன்னாடி பந்தா லப்பர் பந்து முன்னாடி பந்தா. என்ன பிரதர்? முன்னாடி என்ன பண்ணா முன்னாடி பந்துன்றீங்க? இது லாங்குவேஜ். தமிழ். சாமிக்கு முன்னாடி படமா? யார் நாலு பேரு எங்க சாரி கருப்பு. கருப்புல கருப்பு. கருப்புல என்ன படமா? லப்பர் பந்து. கருப்புல என்ன பேரா? சுவாசிகாவோட படமா? அட்வொகேட். லாயர். லாயர் 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 லாயர். என்னங்க சார் உங்க சட்டம்? லாயர். ஓகே லாயர். ஓகே கன்ஃபார்ம். லாயர் படமா? ஃபர்ஸ்ட் வேர்ட் லாயர். லாயர் ஃபர்ஸ்ட் வேர்டே லாயரா? வசூல் ராஜா எம்பிபிஎஸ். சட்டம் சட்டம் சாரி எம்பிபிஎஸ். ஓ மை காட். லாயருக்கு தமிழ்ல வார்த்தையா? லாயர் தான். ஓகே. புக் புக் மார்க் அட்வொகேட் ஜட்ஜா. அட்வொகேட் ஜட்ஜ் கேஸா? கேஸ் கேஸ் கேஸ். ஓகே ஓகே ஓகே. தேர்ட் வேர்ட். தேர்ட் வேர்ட் வந்து கேஸ். சட்டம் சட்டம் லாயர் கேஸா? தேர்ட் வேர்ட் வந்து இட்ஸ் a movie clue you are saying. third one is case. இது டம்ஷர் ஆட்ஸ் டம்பலரா ஆடணும். என்ன சார் நடத்தி கடக்கறவங்க இங்க சொல்லிட்டாங்க. லாயர் Case. அவங்க போராடி கொண்டு வந்துட்டாங்க. கேஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. லாயர் இல்ல கேஸ் தான் ஸ்டார்டிங். கேஸ் தான் ஸ்டார்டிங். கேஸ் தான் ஸ்டார்டிங்கா? நீங்க இந்த மூணாவது வார்த்தைன்றாங்க. கேஸா? கேஸ வருது. அது கேஸ் வருது. ஆஹா கேஸ். கேஸ்ல தமிழ் கேஸ் தமிழ்ல என்ன? வழக்கு எண் 9 என் பர்த்டே. வழக்கு எண் 9 வழக்கு எண் 10. வழக்கு 9 அவங்க பாருங்க. அதாவது அது அவ்வளவுலாம் தேவையில்லை. பல் இருக்கு இல்லையா? வழக்கு வழக்குக்கு பதிலா வழக்கு. ஏங்க பல் இருக்கு. இதெல்லாம் I'm sorry. அவங்க actually workshop வரல. So இல்ல அவங்க நான் என்னமோ அவங்க பரவாயில்ல சுவாசிகா மேம காட்டி ஆனா மூவியை காட்டி அங்க இருந்து வந்து கருப்பு படமோட பாக்ஸ் ஆபீஸ்ல போயிட்டு வந்து சுத்தி மை காட். ஓகே. அசால்ட்டா அடிப்ப போறாங்க தலைவன். 2 words. First word. அடி. வெரி. குத். வெரி. சாமியா? கெத்து. தக் தக்லைஃபா இல்லையா? கெத்தா? கெத்து. மாசு. கால் மேல கால் போட்டு படையப்பா. நோ. ஸ்டைலா ஸ்வாக். கெத்தா. கெத்தா. கொன்றுவேன். மிரட்டு. சூர்யா சாரா? யாரு மூவி ஹீரோ யாரு தெரியாதா? ஓஹோ. ரெண்டு வார்த்தை. ஸ்டைல். விஜயனி சார் படமா? ஸ்டைல். Okay. பிச்சைக்காரனா? கொலையா? ரெண்டு வார்த்தை. கொலைகாரனா? பிச்சைக்காரன் 2 இன்ஸ்டன்ஸ். காளி. செகண்ட் வேர்ட். கழுத்து. புடி. 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 கட்டி புடியா? ஏய் கட்டி புடிங்களா வந்துச்சு. யா கட்டி. ஃபர்ஸ்ட் வார்த்தை பிடி. ரெண்டாவது வார்த்தை தான் பிடி. ஃபர்ஸ்ட் வேர்ட். வார்த்தை கெத்தா. கண்டுபிடியா இருக்கு. அசால்ட்டா புடியா? அசால்ட்டா புடி. போடா. தூக்கி புடி. சாட்டி புடியா? டஸ் தி கேம். நல்லா ஆடுறீங்க பாட்டு. கொஞ்சம் சொல்லுங்க. ஒரே நான் தான் புதுப்பேட்டை. நான் தான் ஆத்மா. செகண்ட் வேர்டு பிடியா? பிடி. ரெண்டாவது வேர்டு பிடி. பிடி தான ரெண்டாவது வேர்டு. கண்டுபிடி. பிடிக்காதே. பிடிச்சு. பிடிச்சு. ஓ புடிச்சு. புடிச்சு புடிச்சு. பிடி. கண்டுபிடி. கண்டுபிடி. புடிச்சு புடிச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ட். திமிரு பிடிச்சவனா? ஓ இல்ல வெறும் பிடி பிடி. புடி புடின்னு நீங்க பிடி பிடி. பிடி. ரெண்டு ஒண்ணு தானே. பிடினா புடிய ஒண்ணா? ஆமா. பரவாயில்ல. திமிரு பிடிச்சவன். திமிரா நடந்துக்கிறேனே எப்படி? நாங்க வந்து அஜய் அம்பலாவே பாத்துறோமா? எங்களுக்கு தெரியல. அவர் ஹீரோ யாருன்னு கேட்டா போட்டோ காட்டுவாங்க. அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனேன். பரவாயில்ல. நல்ல ட்ரை ப்ரோ. நல்ல ட்ரை. ஆமா. ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு ஐடியாவே இல்ல. அவங்க போடா போடலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பிடி பிடி. திமிரு திமிரு அப்படி நாக்கம் அடிக்கிறேன். போடா போடி. ஸ்டைல்
என்னென்னவோ சொல்லிட்டேன். பாடுறா வைக்க நான் பிடிக்காதே. ஓகே 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 பட் குட் ட்ரை. ஸோ நூறுசாமி பற்றி சசிதர்கிட்ட கேட்கும்போது என்கிட்ட நிறைய விஷயம் சொன்னார். ரொம்ப படம் பார்த்துட்டு நீங்களாம் உங்களுக்குள்ள ஒரு கேள்வியோடு வருவீங்க. உங்கள் வீட்டில் ஒரு சாமி இருக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய சாமிகள் இருக்கும், அவங்கள பற்றி தெரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க. நீங்கள் இந்த படத்தை பற்றி ஆடியன்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய கமர்ஷியல் மூவிஸாக பார்த்துட்டோம். அதாவது ஒரு மாஸ் எலிவேஷனோ சர்ப்ரைஸாக வரும்போது கிளாப் தட்டி என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு நிறைய டேக்அவே உள்ள ஒரு படமாகவும் அண்ட் நம்மளை இத்தனை நாள் நடந்த ஒரு விஷயத்த புரிஞ்சிக்காமலே விட்டுட்டோமேன்ற ஒரு செல்ஃப் ரியலைசேஷனும் அண்ட் என்ன அழகாக அந்த கதையாகவும் ரொம்ப திருப்தியாக போவாங்க. இவ்வளோ நாள் பார்த்துருக்கேன், பட் இதை பற்றி நம்ம பேசவே இல்லையே, இதை பற்றி நம்ம நினைக்கவே இல்லையேன்னு இருக்கிற ஒரு செல்ஃப் ரியலைசேஷனோட ஒரு ஹாப்பி டியர்ஸோட. இது அம்மா சென்டிமெண்ட்கான படம் மட்டும்தான் அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. எல்லா விதமான ஃபேமிலி என்டர்டெய்னராகவும் அண்ட் நிறைய ஃபன் காமெடி, எந்த அளவுக்கு இந்த எமோஷன் இருக்கோ காமெடிக்கு வந்து குறையலை. ஜென்சரானா இருக்கார் அண்ட் பாலாஜி சக்திவேல் சார், கருணா சார். ஸோ அவங்களோட காம்பினேஷன்ஸ் எங்களெலாம் சேர்ந்து வரும்போது அது இன்னும் சூப்பராக இருந்திருக்கு. ஸோ ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு கதையாக என்ஜாய் பண்ணி திருப்தியாக போகிற படமாக இருக்கும். எல்லா விதமான எமோஷன்ஸும் கலந்ததுதான் இந்த படம். ஸோ இந்த அதான் அம்மா சென்டிமெண்ட் சமையல்னா அம்மா மட்டும் அவங்களோட பாசம் மட்டும்தான் எடுத்து காமிப்பாங்க அப்படின்னு கிடையாது. அம்மானா அம்மா பாசம் வைப்பாங்க, அம்மாவை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் அம்மாவுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களோட எமோஷன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஒரு ஃபேமிலியாக வந்து பார்த்து ரொம்ப எல்லாரோட எமோஷன்ஸையும் ஒரு 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 நம்ம அதான் சக்தி சொன்ன மாதிரி இத்தனை நாள் நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்துருப்போம். இப்போ ஒரு புதுசான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம சொசைட்டிக்கு கொண்டு வர மாதிரி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வச்சிருக்கோம். படத்தில் ஹாப்பியாக இருப்பீங்க படத்தை பார்த்தா. சரி, ரொம்ப ஹோல்சமான ஒரு மூவி. இப்போ சொன்ன மாதிரி ஒரு மெசேஜிங், வெரி கிளியர் கட் மெசேஜிங் இருக்குது, எஸ்பெஷலி ஃபார் விமன். அண்ட் எல்லாருக்குமே ரிலேட் பண்ண முடியும் பிகாஸ் வி ஆல் ஹேவ் அம்மா இன் ஆர் லைஃப். ஆர் இட்ஸ் அ வெரி ரிலேட்டபிள் மெசேஜ் அண்ட் ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கும் அது பார்த்தா. ஓகே, நான் வந்து சொன்னதுலேருந்து வேற மாதிரி சொல்லணும்ல. இல்லை, இது சொன்ன விஷயத்த நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு விதத்தில். பட் இப்போ திடீர்னு தோணுச்சு, நான் வழக்கமாக படத்தில் உட்காந்து அழுகிறது வந்து ரொம்ப கம்மி. ஓகே, ஜென்ரலாக இப்போ நிறைய பேர் கூட ஒரு சீனில் தான் எனக்கு வந்து அழுக வராது. நான் ரொம்ப கம்மியாக இப்போ இந்த மாஸ்டர் படத்தில் போனா போகட்டும்னு ஒரு பாட்டு வரும், அந்த மாதிரி அந்த இப்போ ரீசெண்டாக சர்வமாயான ஒரு படம் வந்துச்சு, அதில் கடைசி ஒரு சீன் நடக்கும், நான் அழுதுட்டேன். ஓகே, அப்புறம் சாரோட நான் படத்தில் தினம் தினம்னு ஒரு பாட்டு, தினம் நான் சாகிறேன், அந்த பாட்டுக்கு அழுதேன். அப்படின்னா ரொம்ப நான் கம்மியாக தான் ஜென்ரலாக அழுவுறது. அண்ட் நேற்று முந்தா நேற்று தான் வந்து நான் வந்து படத்தை தெலுங்கு வருஷன் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக. ஓகே, வாட்டி இந்த படத்தை ஒரு படமாக பார்த்து நான் கடைசியில் வந்து ஒரு சீனில் கண் கலங்கினேன். நான் ஸ்கிரிப்டாக கூட படிக்கும்போது நான் கண் கலங்கலை, ஏன்னு தெரியல, எமோஷனலாக இருந்துச்சு. பட் நான் வந்து பெருசாக உட்காந்து கரெக்டாகி நான் பார்க்கல. இப்போ நேற்று உட்காந்து பார்க்கும்போது வாட்டி கண் கலந்துச்சு. எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏடா, அதாவது நீ ரொம்ப கம்மியாக அழுகக்கூடியவன், ரொம்ப கண் கலங்கக்கூடியவன், உனக்கே ஒரு விஷயத்த கலங்க வச்சிருக்குன்னா அப்போது இந்த எத்தனை மக்கள், எத்தனை லேடிஸ், எத்தனை ஃபேமிலிஸ் வந்து பண்ணிக்க முடியுன்ற விஷயம் வந்து எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, அண்ட் அதுக்கு படமே பதிலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ நூறுசாமி படம் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் தர வாழ்த்துக்கள். எனக்கு பிடிச்ச நிறைய பேர் இந்த படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படம் உங்களுக்கும் ஒரு கெரியரில் ஒரு பெரிய படம் அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.